ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து செயல்படுத்துகிற திட்டங்களை பற்றிய ஆய்வை செய்கின்ற மாவட்ட அளவிலான வளர்ச்சி கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெற்றது. அதில் 32 திட்டங்களை ஆய்வு செய்தோம். அதில் பல்வேறு நிலைகளில் அந்த திட்டத்தின் செயலாக்கம் இருக்கிறது. சில திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதிலே இருக்கின்ற தாமதம், அவற்றை விரைவுபடுத்தி நிறைவேற்ற வேண்டியதன் அவசியம், இவற்றை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய மாவட்டம் விவசாய துறையை சார்ந்த, அதை நம்பி இருக்கிற மாவட்டம். அதனால் விவசாயத்துறை சார்ந்தவர்கள், குறிப்பாக மானூர் பகுதியில் கருப்பு உளுந்து, அது இந்திய அளவில் தரமான உளுந்து என்று குடியரசுத் தலைவர் சான்றை பெற்ற, பரிசை பெற்ற ஒரு பகுதி. அந்த உளுந்தை கொஞ்சம் வேல்யூ அடிஷன், தரம் கூட்டி அந்த விவசாயிகள் பயன்பெறுமாறு அங்கே அந்த உளுந்துக்கு தோல் நீக்கும் ஆலை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று போன ஆட்சியிலேயே கேட்டோம். அது நிறைவேறவில்லை. இப்பொழுது அதற்கான திட்டத்தை தயாரித்து தரவும், அதுபோல் ஒரு வேளாண் கல்லூரி அமைப்பதற்கான ஒரு கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அதற்கான ஒரு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தயாரித்து தரவும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறேன். அவர்கள் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இங்கே நாம் எடுத்த சில நடவடிக்கைகளின் காரணமாக புற்றுநோயாளிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிவதற்கு இங்கே முடிந்திருக்கிறது. தமிழ்நாடு அளவிலே அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை எல்லா விதங்களிலுமே நம்முடைய மாவட்டம் கடந்து அதில் சிறப்பாக செயல்படுகிறது. இதனால் புற்றுநோயாளிகள் அதிக அளவிலே கண்டறியப்பட்டு ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சை அளிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பிரதமர் நிவாரண நிதி மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நான் பரிந்துரை செய்து அவர்களுக்கு நிவாரணத் தொகை குறைந்தபட்சம் 3 லட்சத்திலிருந்து அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை பெற்றுத் தருகிறேன். இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 286 பேருக்கு பரிந்துரை செய்து அவர்களுக்கு 20 கோடி ரூபாய்க்கும் மேல் நிவாரணத் தொகையை நான் பெற்று தந்திருக்கிறேன். அந்த புற்றுநோயாளிகள் இப்பொழுது ஜிப்மர் மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுக்கிறார்கள். அவர்கள் இன்னும் எளிதாக அந்த மருத்துவ சிகிச்சை பெறும் விதத்தில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியிலே அந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டிருக்கின்றேன். அதற்கான கட்டட மற்றும் உபகரணங்களை வாங்குவதற்கு என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தே நான் நிதி ஒதுக்கி தருகிறேன் என்றும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து மகளிர் சுய உதவி குழுக்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு இங்கே இருக்கிற சிறு குறு தொழிற்சாலை அந்த துறையை சார்ந்த MSME துறையை சார்ந்த அதிகாரியும் மகளிர் சுய உதவி குழுக்களை பார்க்கிற அதிகாரியும் இணைந்து பெரிய அளவில், குறிப்பாக கோழி வளர்ப்பு என்று சொன்னால் ஒரு 10,000 20,000 கோழிகளை வளர்க்கின்ற பெரிய பண்ணைகளை அமைப்பது, அதுபோல் ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு என்பதற்கு பெரிய பண்ணைகளை அமைத்து அவற்றை பெரிய அளவில் சந்தைப்படுத்துவது, இந்த முயற்சியை ஓரிரு இடங்களிலாவது நம்முடைய மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றோம். இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற ஒன்றிய அரசின் நிதியுதவி பெறுகிற திட்டங்கள், இந்த திட்டங்களுடைய எண்ணிக்கை ஒன்றிய அரசு அதிகரித்து கொண்டே போகிறது. 15வது திட்ட கமிஷனில் இந்த திட்டங்களுடைய எண்ணிக்கை குறையுங்கள், அப்பொழுதுதான் மாநில அரசுகள் தங்களுடைய நிதி சுதந்திரத்தை செயல்படுத்த முடியும் என்று அறிவுறுத்தினார்கள். பல திட்டங்களை ஒன்று சேர்க்கும்படி அவர்கள் வழிகாட்டினார்கள். ஆனாலும் ஒன்றிய அரசு அதனுடைய எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டே போகிறது.
இப்பொழுது 52 திட்டங்கள் அளவுக்கு இந்த திட்டங்கள் ஒன்றிய அரசால் செயல்படுத்தப்படுகின்றன. இது மாநில அரசுக்கு சொல்ல முடியாத நிதி சுமையை ஏற்படுத்துகிறது. அவர்களுடைய நிதி மேலாண்மைக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக வீடு கட்டும் திட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒன்றிய அரசு கொடுப்பது மிக மிக குறைவு. அந்த திட்டத்தில் இருக்கிற அந்த தொகையில் 1/3 பங்கு கூட கொடுப்பதில்லை. நான் நாடாளுமன்றத்தில் அந்த தொகையை உயர்த்தும்படி கேட்டபோது இந்த தொகை ஒரு ஆதரவு தொகை தானே தவிர மொத்த வீடு கட்டுவதற்குமான தொகையை நாங்கள் வழங்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதுபோல் முதியோர் உதவித்தொகை வெறும் 200 ரூபாய் தான் ஒன்றிய அரசு கொடுக்கிறது. மீதமுள்ள தொகையெல்லாம் மாநில அரசு தான் ஏற்றுக்கொள்கிறது. மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தில் கொடுக்கப்படுகிற தொகை மிக மிக குறைந்த தொகையை தான் ஒன்றிய அரசு கொடுக்கிறது. எனவே இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இதிலே பல திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தவே தேவையில்லை. மாநில அரசே தன்னுடைய விருப்பத்துக்கு திட்டங்களை உருவாக்கி நேரடியாக மக்கள் பயன்படும் விதத்திலே செயல்படுத்த வேண்டும். வீடு கட்டித்தரும் திட்டம் ஒன்றை செயல்படுத்துகிறது. அதிலே யூனிட் காஸ்ட் அதிகம் கூடுதலாக இல்லாமல் ஒன்றிய அரசிடமிருந்து ஒரு சின்ன தொகையை வாங்கி கொண்டு அது ஏதோ ஒன்றிய அரசு தான் அதை செயல்படுத்துகிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவது மாநில அரசுகளுடைய அந்த உரிமைக்கு குந்தகம் விளைவிப்பதாக உள்ளது. எனவே என்னென்ன திட்டங்கள் நமக்கு தேவையற்றவை, அதிலும் குறிப்பாக 50 விழுக்காடுக்கு குறைவாக மாநில அரசும் பங்கேற்பு இருக்கிற திட்டங்கள், 25 விழுக்காடு ஒன்றிய அரசு, 75% மாநில அரசு போடுகிற திட்டங்கள் இருக்கின்றன. 40 விழுக்காடு ஒன்றிய அரசு, 60 விழுக்காடு மாநில அரசு ஏற்றுக்கொள்கிற திட்டங்கள் இருக்கின்றன. இத்தகைய திட்டங்களை எல்லாம் மாநில அரசு கைவிட்டு விடலாம். மொத்த தொகையுமே ஒன்றிய அரசு சார்ந்து இருக்காமல் மாநில அரசே அதை ஏற்றுக்கொண்டு இவர்களே அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம். குறிப்பாக கல்வி, சுகாதாரம் போன்ற திட்டங்களுக்கு ஒன்றிய அரசை சாராமல் மாநில அரசே சுதந்திரமாக தன்னுடைய திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும். மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதில் இந்த விதத்தில் இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்னுதாரணமாக விளங்க முடியும். எனவே அப்படியான ஒரு முறையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். 50 விழுக்காட்டுக்கு கீழே ஒன்றிய அரசின் நிதி ஏற்பு இருக்கிற திட்டங்களை கைவிட்டுவிட்டு அந்த திட்டங்கள் முழுவதையும் மாநில அரசை செயல்படுத்துவதற்கு அதற்கான முன்முயற்சியை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை, அரசியல் சார்ந்த கேள்விகள் எங்கள் தலைவர் இன்றைக்கே அங்கே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இது தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பதிலளிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே நான் எந்த கருத்தும் சொல்ல போகிறதில்ல. அதனால் நம்ம மாவட்டம் சார்ந்த ஏதாவது நம்ம ஆமாம் அது முழுமையாக என்னங்கிறது தெரியல. ஏன்னா அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கிடையாது. எனவே அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காருங்கும் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அது தொடர்பாக ஏதாவது கருத்து சொல்லியிருந்தால் அதுதான் சரியான கருத்தாக இருக்கும். இதுவரை பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து அப்படி எதுவும் எந்த அறிவிப்பும் வரவில்லை. எனவே அவர் என்ன சொன்னார் என்பது சரியாக ஊடகங்களில் வந்திருக்கா, ஏன் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதை சொல்லணும் என்கின்ற கேள்விகள் எழுகின்றன. எனவே இதுக்கான விளக்கத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தால் அதன் பிறகு நாங்கள் கருத்து சொல்வது சரியாக இருக்கும். சரி, ஏற்கனவே இருந்த அரசு வந்து மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு குறிப்பிட்டு வந்தாங்க. இப்போ வந்து மத்திய அரசு இந்திய அரசு குறிப்பிட்றாங்க. இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லுவதை மொழிபெயர்த்து இந்திய அரசு என்று சொல்லுவதில் ஒன்றும் பிழை கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொல்லும்போது தான் அது மத்தியப்படுத்தப்பட்ட அரசு, எல்லாத்துக்கும் அதுதான் அதிகாரம் உள்ளது என்பது போன்ற ஒரு தொனி வருகிறது. அதனால்தான் போன ஆட்சி காலத்தில் அவர்கள் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஏன்னா அதுதான் அரசமைப்பு சட்டத்திலே இருக்குது. இது இந்தியா என்பது மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று தான் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு என்ற சரியான ஒரு சொல்லாக்கத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள்.
இவர்களும் அதை தான் பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஒரு அறிவிப்பிலே அதுபோல் இந்திய அரசு என்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்பதனுடைய மொழியாக்கமாக இருக்கலாம். இதில் ஏதோ ஒரு கொள்கை நிலைப்பாடு அவர்கள் எடுத்து இதை செய்கிறார்கள் என்று நான் கருதவில்லை. சார், விசிக தலைவர் திருமாவளவன் ஏதாவது இடைத்தேர்தல் ஏதாவது போட்டியிட வாய்ப்பு நீங்கள் தான் கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. மற்ற விஷயங்கள் சார், எதிர்கட்சிகள் இந்த அரசியல் பிரதிநிதிகள் சார் டெல்லி எதிர்கட்சிகளை விமர்சிக்காங்க. விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு தான் சார். அது எங்கள் தலைவர் தான் சொல்லியிருக்காங்க. அங்கே சென்னையில் பேட்டி கொடுத்துட்டாங்க இது தொடர்பாக. மதிமுக பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகளில் கிளையே அவங்களுக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க தேர்தல்னு பேசியிருக்காரு. அதை எப்படி பாருங்க? ஒரு விசிகாவோட பொதுச் செயலாளர் அவங்க அது நாங்கள் நடத்திய திருச்சிக்கு அருகில் நாங்கள் நடத்திய அந்த மாநாட்டில் அவர் சிறப்புரை ஆற்றும்போது அவர் என்ன சொன்னார்னா, என் வாழ்நாளிலேயே இப்படியான ஒரு கூட்டத்தை நான் பார்க்கவில்லை என்று அவர் பேசியது இருக்குது. நாங்கள் அதை தான் நினைவில் வைத்திருக்கிறோம். இப்பொழுது ஏதாவது அவங்க கட்சிக்காரர்களை ஒரு திருப்திப்படுத்துவதற்காக ஏதாவது அவங்க அரங்கில் பேசியிருக்கலாம். அதனால் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கிளை இருக்கா இல்லையான்னு விசிகா என்று சொல்லவில்லை. அவர் 8 சீட்டு என்பதனால் அவர் எங்களை சொல்கிறார் என்று நாங்கள் அர்த்தப்படுத்தி கொண்டு அவர் ஆன் ரெக்கார்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாநாட்டில் நான் பார்க்க இத்தனை வயதாகிவிட்டது, நான் எத்தனையோ மாநாடுகளை நானே நடத்தியிருக்கேன், நானே பார்த்துருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கான ஒரு இளைஞர் கூட்டத்தை கொண்ட ஒரு மாநாட்டை நான் பார்த்ததே இல்லை வாழ்நாளில் என்று பேசியிருக்கிறார். அதுதான் எனக்கு நினைவில் இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீதான விஜிலன்ஸ் ரைடு வந்து அடக்குமுறையை தூண்டுறதாக சொல்லியிருக்காங்க சார். அதை பற்றி ஒரு ஆட்சி வந்து அதனுடைய சில நடவடிக்கை எடுக்கும்போது அது எல்லாவற்றையும் நாம் போய் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது நிர்வாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதையெல்லாம் எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்களும் அதுக்கான தயாரிப்போடு தான் இருப்பாங்க. அதனால் அதை ஒன்றும் பெரிதுபடுத்த வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணியிலேருந்து மதிமுக வெளில வந்துருக்கு சார். அது அவங்க ஒரு கட்சியாக அவங்களுடைய விருப்பம். அது சார், பொறுப்பு அமைச்சர் எல்லாருக்குமே வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் தொகுதியில் வன்னியரசு வந்து இங்கே பொறுப்பு அமைச்சராக நியமிக்கணுன்றது ஒரு இது பண்ணாங்க. கள்ளக்குறிச்சிக்கு மாட்டு வந்து 4 தொகுதியில் உள்ள மாவட்டத்துக்கு அவர் பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 7 தொகுதி. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தாவக்காக வெற்றி பெறல இந்த மாவட்டத்தில். இதனால் வந்து விசிகா வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் அங்கே நியமனம் பண்ணியிருக்காங்களா? எப்படி இதை பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, புரோட்டோக்காலில் வந்து ஒரு புரோட்டோக்கால் அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இதை அலோகேட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது தொடர்பாக அமைச்சர் வந்து தன்னுடைய கருத்தை அங்கே அமைச்சரவையிலையோ அல்லது முதலமைச்சர்கிட்டையோ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் அந்த மட்டத்தில் பேச வேண்டிய விஷயங்கள். தொடர் தோல்விகளை சந்திச்ச சீமான் வந்து இடைத்தேர்தல் நிற்பன்னு சொல்லியிருப்பாரு. இல்லை, தேர்தல் என்றால் யார் வேணாலும் நிற்கலாம். அதில் வெற்றி தோல்விங்கிறது ஒன்றும் ஒரு விஷயம் இல்லையே. அவர் நிற்கிறதுல என்ன தவறு? அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக சீமான் நிற்கப்படுவதாக ஒரு பேச்சுவார்த்தை போட்டுருக்கு. நீங்கள் ஊடகங்கள்லேயே சொல்லி ஊடகங்கள்லேயே கேள்வி கேட்டுட்டீங்க. அவர் ஏதாவது சொன்னாரா? வேற எந்த கட்சியாக நீங்கள் ஏன் இப்போ இல்லாத ஒன்றை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அந்த கூட்டணி நிலைப்பாடு என்னவோ அதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதில் போய் வந்து அவரை பற்றி நாங்கள் என்ன சொல்ல முடியும்? பன்முக ஆற்றல் பெற்றவர். அவர் ஒரு கதாசிரியராக, நடிகராக, இயக்குனராக, எல்லா துறைகளிலுமே புகழ் பெற்றவர். சிறந்த கதாசிரியர், சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர் என்று பல விருதுகளை பெற்றவர். அதுவும் குறிப்பாக திரு பாரதிராஜா அவருடைய உதவி இயக்குனராக இருந்து அவர் தனிப்பட்ட முறையில் இயக்கிய படங்களாக இருந்தாலும் சரி, அவர் நடித்த படங்களாக இருந்தாலும் சரி, பெரிய வணிக ரீதியில் பெரிய வெற்றிகளை பெற்றன. அவர் வணிக ரீதியிலான படங்களை தான் எடுத்தார் என்றாலும் அதற்குள் சமூக சீர்திருத்த கருத்துக்களை, குறிப்பாக சாதி அமைப்புக்கு எதிரான கருத்துக்களை, பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் அவர் அந்த படங்களின் மூலமாக சொல்ல முயன்றிருக்கிறார். அது வணிக சினிமாவுக்குள் இந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னால் அது எடுபடுமா
என்ற விமர்சனங்கள் வைப்பவர்களும் இருக்கலாம். ஆனால் அதற்குள்ளும் அந்த முயற்சியை மேற்கொண்டார். அவர் செய்த முயற்சிகளை இன்றைக்கு செய்ய முடியுமா? தமிழ்நாட்டில் அவர் எடுத்தது போன்ற சில படங்களை இப்போது எடுக்க முடியுமா என்றால் அது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ் திரையுலகிலும் தமிழ் சமூகத்திலும் பரவி இருக்கிறது. அது குறிப்பாக பாஜகவினுடைய வருகைக்கு பிறகு, அதனுடைய வளர்ச்சிக்கு பிறகு அத்தகைய சூழல் இங்கே அதிகரித்திருக்கிறது. எனவே பாக்யராஜ் அவர்கள் எடுத்த படங்களை போன்ற படங்களை இப்பொழுது யாரும் எடுத்தால் அதற்கு சென்சார் போர்டே அனுமதிக்காது என்கிற நிலை தான் இருக்கிறது. அந்த விதத்தில் ஒரு சமூக மாற்றத்துக்கான கருத்துக்களை தன் படங்களின் மூலமாக கூற முயற்சித்தவர். அதுவும் குறிப்பாக அவர் திரைப்படங்கள் தான் அதற்கு முன்பு திரைப்பட கதாநாயகர்கள் என்றால் அவர்கள் மற்றவர்களை விட அதிகமான ஏதோ ஆற்றல் பெற்ற ஒரு அதிமனிதர்கள், ஒரு சூப்பர்மேன் என்பது போன்ற ஒரு சித்திரம்தான் இங்கே இருந்தது. அதை மாற்றி அவரை மிக சாதாரணமான எளிய மனிதர்களில் ஒருவராக காட்டி, இன்னும் நகைச்சுவையோடு அவர் ஒரு காமெடியனாயே ஒரு ஹீரோவோ அப்படி என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அந்த கதாநாயக பிம்பத்தையே கலைத்து போட்டவர் பாக்யராஜ். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி கூட நீங்கள் ஹீரோன்னு சொன்னால் அவர் என்ன மாதிரியான இதெல்லாம் இன்னும் அவரை எடுக்கிற ஸ்டில் கூட மற்றவங்கள மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற அதுக்கான ஆங்கிளே வேறு விதமாக வைக்கணும் அப்படின்னு தான் தமிழ் சினிமாவில் இப்பொழுதும் அந்த மாதிரியான சூத்திரம் தான் மேலோங்கி இருக்குது. அந்த நிலையில் பாக்யராஜ் அவர்கள் அந்த கதாநாயகத்தினுடைய அந்த அதிமனித பிம்பத்தை கலைத்து போட்டவர். அந்த விதத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை தமிழ் திரையுலகுக்கு செய்தவர். அவர் திடீரென்று இறந்திருக்கிறார். நல்ல ஆரோக்கியமாக இருந்தார், நோய்வாய்ப்படவில்லை, முதுமையினால் அவர் அவதிப்படவில்லை. திடீரென்று அவர் இறந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.